வணக்கம்டா நண்பா. காலையிலே பார்த்தீங்கன்னா, தண்ணி பாய்ச்ச வந்தாச்சு. உளுந்து இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாயிருச்சு. பூ பூத்துருச்சு. அவ்வளோதான், இன்னும் மே மாதம் கடைசியில அறுவடை பண்ணிடலாம். அப்பதான் பூ பூத்துருக்கு. நல்லா தெளிவாக பூ பூத்துருக்கு. காலையிலே அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக்கெல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. தண்ணியை குடிச்சிட்டு நல்லா புழுவை பிறக்கி தின்னுட்டு இருக்கா. இந்த கடைசியாக ஒரு குண்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறோன்னு தெரியும். கடைசியாக ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு ஃபுல்லாக அழுகி போச்சுன்னு சொன்னேன். இப்போ அந்த குண்டில் துப்பராக உளுந்து இல்லை, சும்மா அந்த மேட்டாங்கல்ல இருக்கிற மட்டும் உளுந்து முளைச்சிருக்கு. அந்த குண்டு ஃபுல்லாக போச்சு. அதில் கொஞ்சம் நஷ்டம்தான். களை வெட்டிட்டு அதுக்கு களை வெட்டுறதுக்கே கிட்டத்தட்ட ஆள் கூலி பார்த்தீங்கன்னா 8000 ரூபா. ரெண்டாவதும் களை முளைச்சிருக்கு. நாங்கள் தான் வெட்ட வேணாம் விட்ற, இப்போ வர்றதை பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா கொஞ்சமாவது லாபம் வேணும்ல விவசாயத்தில். போட்ட காசாச்சும் அட்லீஸ்ட் எடுக்கணும். இன்னொரு களை வெட்டணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வரப்போகிற வருமானமும் அதுவும் இட்டாலி ஆகாது. அதுக்கு தான் அப்படியே விட்டாச்சு. நம்ம ஐடியா ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் உளுந்து ஸ்டார்டிங்லேருந்து போட்டு உளுந்து கையில் எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன செலவு அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. விவசாயி சம்மந்தமாக வீடியோ பார்க்கணும், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரும் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தட்டி விடுங்க. கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணால் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டில்? விவசாயிக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் வீடியோ போட ஆரம்பிப்பாங்க.